விட்டு போனவங்க ஈஸியாக மூவ் ஆன மாதிரி ஏன் விட்டு கொடுத்தவங்கனால ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல? விட்டு போனவங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம் விட்டு போக. ஆனால் விட்டு கொடுத்தவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவை தவிர வேறு காரணமே இல்லை. சரி, ஓகே, தீபாவளி வேறு நெருங்கிருச்சு. முன்ன மாதிரி யாருக்கும் மாவு அரைச்சி முறுக்கு சுடுறதுக்கெல்லாம் சுத்தமாக டைம் இருக்காது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக எப்படி முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாமா? 3 கப் அளவு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு காய்ச்சின எண்ணெய் ஊற்றி, தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கச்சில் மாவு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எடுத்து ஆயிலை நல்லா லோ ஃப்ளேமில் காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே போட்டு நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கருக்கு முறுக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.